அப்ப யார் ஒருவர் இந்த ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து அவரை தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மகிஷ குணம் நீங்கும். என்ன? சோம்பேறித்தனம் நீங்கும், மூளை கரெக்டா வேலை செய்யும். அதற்கு அடுத்தபடியா வாழ்க்கையில பிறப்பினுடைய நோக்கத்தை சரியா அடைவதற்கான வாய்ப்பை இந்த ஐயப்ப விரதம் நமக்கு தருகிறது. இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஹரி ஹரன் இருவரும் இணைந்ததுதான் ஹரிஹர சுதன். இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல முழுமையாக ஐயப்பனுக்கு உயிர் கொடுத்தவர் யார் என்றால் ஹரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். சிவனை எப்போதுமே நம்ம தியான நிலையில மட்டும்தான் வழிபட முடியும். அதனாலதான் அவருக்கு லிங்க வழிபாடு. அப்போ சிவனுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஹரிஹர சுதனும் அங்க தியான நிலையில்தான் இருக்கிறார். அப்போ தியான நிலையில ஒரு இறைவன் இருக்கிறார், அவரை வழிபடணும்னாலே அதற்கு பிரம்மச்சாரியம் மிக